திசை திரும்பினாலும் கடல் மலை கடந்து போனாலும் மனம் திருந்தினாலும் வலிரணம் மறந்து போனாலும் சகா காலம் தூரம் எங்கே சென்றாலும் சகா வினை உனை தொடும் உன் சிரிப்புக்கு விதை நீதான் உன் கண்ணீருக்கும் ஒரே விடை நீதான் அம்பு விட்ட வேடன் நீதான் அம்பை தாங்க போகும் நெஞ்சம் நீதான் மனம் திருந்தினாலும் Boom, boom, robo-da, robo-da, robo-da. Zoom, zoom, robo-da, robo-da, robo-da. Boom, boom, robo-da, robo-da, robo-da. Zoom, zoom, robo-da, robo-da, robo-da. Eyes that I see moving Bela Yorobo. Eyes that Newton in Lila Yorobo. Albert Einstein in Mula Yorobo. Hey Robo, yo Robo. Hey Inban and Ba, come on, let's go. Boom, boom, robo-da, robo-da, robo-da. Zoom, zoom, robo-da, robo-da, robo-da. Boom, boom, robo-da, robo-da, robo-da. Zoom, zoom, robo-da, robo-da, robo-da. Boom, boom, robo-da, robo-da, robo-da. Zoom, zoom, robo-da, robo-da, robo-da. பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இதில் எத்தனை பேர் நம்ம மறுபடியும் நம்ம இறந்த காலத்துக்கு போய் அந்த சந்தோஷத்தையும் அந்த வாழ்க்கையையும் அனுபவிச்சிட மாட்டோமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சத்தியமாக நாங்கள் நினச்சோங்க. ஏன்னா நம்ம இறந்த காலத்தில் நம்மளுக்கு டிவி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் மெதுவாக வர ஆரம்பிச்சுது, வளர ஆரம்பிச்சுது. மனுஷங்க அதை அவசியம் அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுவே அவங்களுடைய தேவைகளை தாண்டி ஒரு விஷயமாக மாறிக்கிட்டே வருது. டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம வளர்ந்ததை தாண்டி நம்மளை யூஸ் பண்ணி டெக்னாலஜி வேறு எங்கேயும் வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்குதுங்க. ஸோ நம்ம டெக்னாலஜியை அனாவசியமாக யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அனாவசியமாக யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்னால நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறமாவது நம்ம குழந்தைகளாகட்டும், நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம டீச்சர்ஸ் ஆகட்டும், நம்மளோட சொசைட்டி ஆகட்டும், எல்லாரும் இதுக்கப்புறம் யோசிச்சு அழகாக சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்க. நன்றி.